ஹாய் நண்பர் அண்ட் பேஸ் நம்ம நெடுங்கோணத்தில் யோக ராமர் கோவில் ஒன்று இருக்குது. இது ரொம்ப பழமையான சிறப்பான ஒரு கோவில். இந்த கோவில் பார்த்திங்கன்னா ஒரு சுவாரஸ்யமான தகவலை இந்த பதிவில் பார்க்கலாம். நெடுங்கோணத்தில் இந்த கோவில் எங்கே இருக்குன்னா, ஆக்சுவலி சேட்பேட்லேருந்து வந்தவாசி போகிற ரூட்டில் நடுவில் நெடுங்கோணம் ஒரு ஊர் இருக்குது. அந்த இடத்துல தான் இந்த கோவில் இருக்குது. ரோடு சைட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த கோவில் தெரியும். இந்த கோவிலுடைய மூலவர் பார்த்தீங்கன்னா யோக நிலையில் உள்ள ராமர் தான் மூலவராக இருக்கார். ஸ்ரீ ராமர் பார்த்தீங்கன்னா ஆயுதமே இல்லாமல் கண்கள் மூடிய நிலையில் இருப்பார். அவர் மார்பில் பார்த்தீங்கன்னா சின் முத்திரையுடன் அமர்ந்திருப்பார். சின் முத்திரை நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. கை விரல்களில் ஒரு 2 விரலை மட்டும் இணைத்துட்டு தியான முறையில் பார்த்தீங்கன்னா உட்காருவாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா மன அழுத்தம் குறையும், ஞானம் பெற முடியும், நம்ம உடலையும் மனமும் இணைக்கும், சோர்வு நீங்கும், தியானத்திற்கு வழிவகுக்கும். இது மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. இந்த கோவிலில் ராமர் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கார். இந்த அம்சம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மிக அரிதானது சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே கிளி கோபுரம் இருக்குது. ரொம்ப சூப்பரான ஒரு கோபுரம். கிளி வடிவத்தில் வடிவமைச்சிருப்பாங்க. ஒரு கிளி அந்த கோபுரத்தை தாங்குற மாதிரி வடிவமைச்சிருப்பாங்க. ரொம்ப சிறப்பாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த கோவிலில் அனுமன் பார்த்தீங்கன்னா ராமருக்கு எதிரே அமர்ந்து பிரம்ம சூத்திரம் வாசிப்பார். இது நேராக நீங்கள் பார்க்க முடியாது. இது பக்க வழி அப்படி இல்லைன்னா கண்ணாடி மூலமாக மட்டுமே தரிசிக்க முடியும். அதுக்கப்புறம் வேறு என்ன சிறப்புன்னு கேட்டிங்கன்னா, துவார பாலகருடைய சூப்பரான ஒரு கதை இருக்குது. ஒரு நாள் இரவு ஒரு குழந்தை பார்த்தீங்கன்னா தவறி அந்த கோவிலில் தங்கி இருக்கு. அந்த குழந்தைக்கு ரொம்ப பசியும் இருளில் இருந்ததுனால ரொம்ப பயமும் இருந்திருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா துவார பாலகருடைய விரலை கடித்து அந்த குழந்தை நிம்மதியாக தூங்கி இருக்கான். அந்த கோவிலில் ஒரு தூணில் பார்க்கலாம். இந்த விரலை பாதி விரல் கடித்த மாதிரி காட்சிப்படுத்தியிருப்பாங்க. அதுக்கப்புறம் மூலவரை சுற்றி ஒரு ரகசியமான தரிசன பாதை ஒன்று இருக்குது. அந்த பாதை பார்த்தீங்கன்னா சுரங்க வழியில் போகிற மாதிரி ரொம்ப ரகசியமாக மூலவரை சுற்றி இருக்கும். இதை நீ எங்கே பார்க்கலான்னா, மூலஸ்தானத்தில் ராமர் சன்னதியை ஒட்டியே உள்ளே இருக்கும். ஸோ பார்க்கறதுக்கு சுரங்கப்பாதையில் போயிட்டு வெளியே வர மாதிரி இருக்கும். இது மிகவும் பழமை வாய்ந்த கட்டிடக்கலையோடைய அடையாளம் சொல்கிறாங்க. ஸோ அது வழியாக நீ தரிசனம் பண்ணுறப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு உணர்வை நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். அதுக்கப்புறம் முத்து மண்டபம் இருக்குது. அதாவது தேவதாசி முத்துவுக்காக கட்டப்பட்ட முத்து மண்டபமும் இருக்குது. இந்த கோவில் கலாச்சார தன்மையை இது காட்டுது. அதுக்கப்புறம் தாயார் சன்னதி, செங்கமலவழி தாயார் பார்த்தீங்கன்னா தனி சன்னதியில் இருக்கார். அழகாக விக்கிரமாக இருக்கார். ஸோ இந்த கோவில் ரொம்ப பழமையான கோவில். கோவில் போனீங்கன்னா மன அமைதி கண்டிப்பாக நிச்சயம் கிடைக்கும். ராமர் பார்த்தீங்கன்னா யோக நிலையில் இருப்பார். சிறப்பான ஒரு தரிசனம் நீங்கள் காண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேகத்துக்காக ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த யோக ராமருடைய உருவம் பார்த்தீங்கன்னா அமைதியை பரப்பக்கூடிய சக்தி கொண்டதாக இருக்குது. ஸோ மறக்காமல் இந்த கோவிலை நீங்கள் பார்க்காம போயிடாதீங்க. கண்டிப்பாக இது ஒரு ஆன்மீக அனுபவமாக இருக்கும். உங்கள் லைஃப் டைமில் இது மாதிரி ஒரு சில கோவிலாம், முக்கியமான கோவிலாம் போயிட்டு வாங்க. இந்த பதிவில் நான் ஷேர் பண்ண அப்டேட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் டவுட் எதனா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.